காலையில் டிஃபன் உப்புமா தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இட்லி மாவு இல்லை. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டிஃபன் செய்யணுன்னா அதை நான் உப்புமா தான் சொல்லுவேங்க. அதனால் ஒரு ரவையை எடுத்து வறுத்து வச்சுட்டேன். வெங்காயத்தை அரிஞ்சு வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எவ்வளோ ரவை வறுத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு போடுவோமோ அந்த அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதை கொட்டி ஒரு 2 நிமிஷம் கிளறினோம்னா கிளறி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா உப்புமா ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். உப்புமா சூப்பர் உப்புமா. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறோங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? லாக்கரில் போய் 2000 ரூபா நோட்டை நிறைய கோடி கணக்கில் லாக்கரில் வச்சுட்டு அவர் வயசாகி போச்சு. பிள்ளைங்கெல்லாம் ஃபாரினில் வேலை செய்கிறாங்க. பிள்ளைங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் தானே அவர் சேர்த்து வைக்கிறாரு. அதனால் அவர் சொல்லலை. வயசான காலத்தில் என்ன ஆகிட்டார், டக்குன்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். யார்கிட்டையுமே சொல்லலை. பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க. அவங்களாம் வந்தாங்க. அப்பாவோட இறுதி சடங்கெலாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. மறுபடியும் 2 வருஷம் கழித்து வந்து வீடை விற்கலாம் சொல்லிட்டு வீட்டை க்ளீன் பண்ணால் லாக்கர் கீ இருக்குது. போய் லாக்கரில் பார்த்தா எல்லாம் 2000 ரூபா நோட்டு ஒன்று கூட செல்லலைங்க.